நிலவு நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க செலஸ்டியல் நெய்பர். இரவு வானத்துல நிலவு இருந்தாலே அழகா தான் இருக்கும்ல. நம்ம எல்லாருமே நிலவை ரசிக்காம இருந்திருக்கவே மாட்டோம். இதே மாதிரி பல செஞ்சுரிஸா மனிதர்கள் நிலவை ரசிச்சுட்டு இருக்கோம். சயின்டிஃபிக்காவும் தான், ஆர்டிஸ்டிக்காவும் தான். பொயட்ரியா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நிலவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குல்ல. இது எப்படி உருவாயிருக்கும்? நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள இந்த கிராவிடேஷனல் ரிலேஷன்ஷிப் என்ன? நம்ம ஏன் எப்பயும் நிலவோட ஒரே சைடை பார்க்குறோம்? நிலால இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி பூமியோட ஒரே சைடை தான் பார்க்க முடியுமா? நிலவுல துருப்பிடிக்குமா? இப்ப ரீசெண்டா சந்திரயான் நிலால என்ன கண்டுபிடிச்சிருக்கு? இந்த மாதிரி நிலாவை பத்தி தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. நிலவு பூமியிலிருந்து 3,84,000 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கு. நிலாவோட மாஸ் பூமியோட கம்பேர் பண்ணா 8/1 பங்கு தான். அதுக்கு இருக்க கிராவிட்டி கூட 6/1 பங்கு தான். இதுக்கு அட்மாஸ்பியர் இருக்க வாய்ப்பே இல்லை. ராக்கெட் பூமியிலேருந்து பறந்து போகிற மாதிரி நிலவை சுற்றி இருக்க கேஸஸ்லாம் ஈஸியாக ஸ்பேஸுக்கு பறந்து போயிடும். அப்பப்போ நிலவு மேலே ஏதாவது காமெட்ஸோ மீட்டியோரைட்ஸ்னு ஏதாவது விழுந்தாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு அங்கேருந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நிலவை சூழ்ந்து இருக்கும். ஆனால் இது மறுபடியும் நிலவில் விழுந்துடும், இல்லைனா ஸ்பேஸில் பறந்து போயிடும். அதனால் நிலவை சுற்றி அட்மாஸ்பியர்னு ஒன்று இல்லவே இல்லை. இதனால் இந்த இடத்துல லூனார் டேன்னு சொல்லக்கூடிய பகல் நேரத்தில் 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இருக்கும். இரவு நேரங்களில் -173 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை கம்மியாக இருக்கும். இதோட மேற்பரப்பில் இருக்கிற மண்ணை ரெகோலித்னு சொல்கிறோம். இதெல்லாம் பில்லியன் வருடங்களாக உடஞ்சி போன பாறைகள் அல்லது அதிலிருந்து வந்த டஸ்ட்டு தான். ரெகோலித்னு சொல்லக்கூடிய லூனார் டஸ்ட்டு பயங்கர கூர்மையாக ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்றத அப்போலோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இது நம்ம கொண்டு போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பேஸ் சூட்ஸ் எல்லாத்து மேலேயுமே படர்ந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கப்புறமா டிசைன் பண்ணப்படுற ஸ்பேஸ் சூட்ஸ் எல்லாம் இந்த ஷார்ப்பான துகள்களை எதிர்கொள்கிற விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. நிலவோட டென்சிட்டி பூமியை விட ரொம்ப கம்மி. பூமிக்கு அடியில் இருக்க சிலிகேட் பாறைகளை போல தான் இந்த நிலவு முழுசாவே ஒரு பெரிய பாறையா இருக்குன்னு சொல்லலாம். சீஸ்மோகிராஃப்ஸை வச்சு ஸ்டடி பண்ணதுல பூமிக்கு அடியில் இருக்க மாதிரி இரும்போ மெட்டல்ஸோ இங்கே இல்லை. மூனோட கிரஸ்ட்ல 83% ஆந்த்ரோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லைட்டான சிலிகேட்ஸ் மட்டும்தான் இருக்கு. நிலாவை டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது நிறைய பள்ளங்களும் கிரேட்டர்ஸும் தெரியும். இதெல்லாம் பல விண்கற்கள் பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நிலவு மேலே விழுந்ததுனால வந்த பள்ளங்கள். பூமி எப்பயுமே ஆக்டிவாக இருக்க மாதிரி நிலவு ஆக்டிவாக இல்லை. பூமிக்கு அடியில் பிளேட்ஸோட நகர்வு காரணமாக அடிக்கடி இங்கே பூகம்பங்கள் நடக்கும். அடியில் இருக்கிற எரிமலைகள் வெடிக்கிறது மூலமாக புதுசாக இங்கே லேண்டே உருவாகும். ஆனால் நிலாவை எடுத்துட்டோன்னா அதோட லேண்டில் எந்த மாற்றமும் நடக்கிறது இல்லை. அதனால அது மேலே ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த பள்ளங்கள்லாம் பல வருடங்களாக அழிஞ்சு போகாமல் அதே மாதிரி இருக்குது. இது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது தான். இன்னும் மறையாத அந்த பழைய கற்களை ஸ்டடி பண்ணுறது மூலமாக நிலவோட ஃபார்மேஷனை பற்றியும் அதோடைய காம்போசிஷனையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மூனோட காம்போசிஷனை பார்க்குறப்ப இது எப்படி உருவாகிருக்கலான்றதுக்கு சில க்ளூஸ் கிடைக்குது. ஒரு ஹைப்போதசிஸ் படி பூமி உருவானப்பையே நிலவும் உருவாயிருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பூமியிலையும் நிலவுலையும் ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது நம்ம 2 பேருமே ஒரே மெட்டீரியலால் உருவான பொருட்களாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்படி நினச்சாங்க. ஆனால் நிலால அயன், மெட்டல்ஸ் இந்த மாதிரி வேற எந்த விஷயமும் இல்லாததுனால இந்த ஹைப்போதசிஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அது மட்டும் இல்லாமல் மற்ற நிலவுகளை பார்த்தோன்னா அதோட பிளானட் சைஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற நிலவுகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம நிலா மட்டும் நம்ம பிளானட் சைஸுக்கு அது கொஞ்சம் பெரிய நிலவுனே சொல்லலாம். இந்த மாதிரி 2 லார்ஜ் பாடிஸ் பக்கத்தில் ஃபார்ம் ஆகணும்னா ஏதாவது ஒன்று இதுலேருந்து தப்பிச்சு போயிருக்கணும், இல்லைனா அது இன்னொன்று மேலே விழுந்திருக்கணும். அதனால் இந்த தியரி படி 2ம் சேர்ந்து உருவாயிருக்க வாய்ப்பே இல்லை. கேப்சர் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அனுமானத்தின்படி நிலவு நம்ம சோலார் சிஸ்டமில் வேற எங்கேயாவது உருவாயிருக்கலாம், அதுக்கப்புறமா அதை கிராவிடேஷனலி பூமி கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலவை கேப்சர் பண்ணணும்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிலவோட ஆர்பிட் இப்போ இருக்க மாதிரி ரொம்ப சர்க்குலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு பெரிய எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அது வேற எங்கேயோ ஃபார்ம் ஆகி இங்கே வந்து கேப்சர் ஆன ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியல. இந்த மாதிரி நம்மளை கடந்து போக இருந்த ஒரு பொருளை பூமி கேப்சர் பண்ணியிருக்குமா, இல்லை பூமி உருவாகும் போது பக்கத்துலேயே இந்த நிலவும் உருவாயிருக்குமான்ட்டு பல ஹைப்போதசிஸ் இருந்தாலும் ஜாயண்ட் இம்பேக்ட் தியரின்னு ஒன்று தான் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கு.
மார்ஸ் அளவுல தீயான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில மோதி அந்த மோதல் மூலமா பூமியோட மேற்பரப்புல இருந்த பொருட்கள்லாம் வெளியே தள்ளப்பட்டு அதுக்கப்புறமா அது ஒன்னா சேர்ந்து நிலவா உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜெயண்ட் இம்பாக்ட் தியரி. இந்த ஒரு மாடல்ல தான் நிலவிலையும் இங்கேயும் ஒரே மாதிரியான ஆக்சிஜன் ஐசோடோப்ஸ் இருக்கிறதையும் நம்மளோட காம்போசிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதே மாதிரி பூமியோட மேற்பரப்புல இருந்து போன பொருட்களால உருவான நிலவுல அயன் கோர் இல்லாததையும் இது உறுதிப்படுத்துது. இருந்தாலும் இதை ஃபுல்லா நம்பிட முடியாது. அப்ப தீயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து பூமி மேல மோதி இருந்தா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்த சில பொருட்கள் பூமியிலையோ நிலவிலையோ நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒருவேளை ஒரு பெரிய பொருள் வந்து மோதாம நிறைய மோதல்கள் நடந்திருக்கலாம். அப்ப பூமியில இருந்து சிதறிய பொருட்கள்லாம் சேர்ந்து இந்த நிலவா உருவாயிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹைபோதசிஸ் இருக்கு. ஒரு முழு நிலவனைக்கு நம்ம நிலவை பார்க்கும்போது அதுல மேடும் பள்ளமுமா நம்மளால பார்க்கக்கூடிய இடங்களை ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நிலவோட 83% இந்த மாதிரி ஹைலேண்ட்ஸால ஆனதுதான். கால்சியமும் அலுமினியமும் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. விண்கற்கள் வந்து மோதியதுனால பல பில்லியன் ஆண்டுகளா மூனோட சர்ஃபேஸ் முழுக்க நிறைய இம்பாக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. சின்ன சின்ன கிரேட்டர்ஸ், ரொம்ப பெரிய கிரேட்டர்ஸ், இம்பாக்ட் பேசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸும் நிலவுல இருக்கு. இந்த இடத்துல தண்ணீரோ அட்மாஸ்பியரோ இல்ல காற்றோ இல்லாததுனால அங்க எரோஷனும் நடக்காம அந்த தடயங்கள்லாம் இன்னமும் அப்படியே இருக்கு. மூனோட சவுத் போல்ல இருக்க ஐட்கென் பேசன் அப்படிங்கிற இடம் 2500 கிலோமீட்டர் அகலமாகவும் 13 கிலோமீட்டர் டீப்பாகவும் இருக்கு. இந்த இடத்துல மூனோட லோவர் கிரஸ்ட் ஆர் அப்பர் மேண்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கூட வெளியில தெரிகிற அளவுக்கு இது ரொம்ப டீப்பா இருக்கு. நிலவோட மேற்பரப்புல 17% சமவெளிகளும் இருக்கு. இத மரியா அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி லாவாவால உருவான ரீஜன்ஸ். அயனும் மெக்னீஷியமும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. மூனோட துருவங்கள்ல எஸ்பெஷலி சவுத் போல்ல நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. சந்திரயான் 1 and 2 இந்த இடத்துல வாட்டர் ஐஸ் இருக்கிறத உறுதிப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் LCROSS-LRO இந்த மாதிரி நாசாவோட மிஷன்ஸும் இந்த இடத்துல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுன்னா, ஃபியூச்சர்ல நிலவுல ஒரு பேஸ் அமைச்சு இந்த இடத்துல மனிதர்கள் சில ஆராய்ச்சிகளை நடத்தணும்னா ட்ரிங்கிங் வாட்டர், ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், ராக்கெட் ஃபியூவல்னு பல விஷயங்களுக்கு இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிலவு பூமியில இருந்து 3,84,000 கிலோமீட்டர்கள் தூரத்துல இருக்கு. இதோட ஆர்பிட்டால் பீரியட், அதாவது ஒரு முறை இது பூமியை சுத்தி வரத்துக்கு 27.3 நாட்கள் ஆகும். அதே மாதிரி இது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கும் 27.3 நாட்கள் ஆகும். இதனாலதான் நம்ம எப்பயுமே நிலவோட ஒரே முகத்தை பாக்குறோம். ஆனா இது ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் அதோட ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் சம அளவுல இருக்கணும்? அதுக்கு காரணம் தான் டைடல் லாக்கிங். பூமியோட ஈர்ப்பு சக்தி நிலவு மேல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. பூமியை பார்த்த மாதிரி இருக்க நிலவோட பகுதிகள்ல ஒரு சின்ன வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி பல காலமா பூமியை பார்த்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல ஒரு வீக்கம் உண்டாகி அது நிலவு மறுபடியும் தன்னைத்தானே சுத்தும் போது அது பூமிக்கு நேரா இல்லாம தள்ளி போகிறப்ப பூமி அதை பிடிச்சி இழுக்கும். இது ஒரு விதத்துல நிலவோட சுழற்சிய கம்மி பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லலாம். முன்னாடி காலத்துல நிலவு இப்ப சுத்திட்டு இருக்கிறத விட இன்னும் ஃபாஸ்டா தான் ரொட்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. பூமியோட கிராவிட்டினால நிலவுல சில டைடல் பல்ஜஸ்லாம் உருவாச்சு. நிலவோட சுழற்சியை நம்ம பிரேக் போட்டு நிறுத்த ட்ரை பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் உண்டாகும். இதை கிராவிடேஷனல் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட கிராவிட்டி ஏற்படுத்துற ஃப்ரிக்ஷன் காரணமா மூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி வெளியில போக ஆரம்பிக்கும். இது அதோட ரொட்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஸ்லோ பண்ணி அதோட ஆர்பிட்டால் பீரியட் கூட மேட்ச் பண்ண வச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் டைடல் லாக்கிங், சிங்க்ரனஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால பூமியில இருந்து பார்க்கும்போது எப்பயுமே நிலவோட ஒரு பகுதி நம்மள பார்த்த மாதிரி இருக்கும். இது பூமிக்கும் நிலவுக்கும் மட்டும் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஈயோ, யூரோப்பா அப்படின்னு ஜூபிட்டரோட நிலவுகள் கூட டைடல்லி லாக்டா தான் இருக்கு. இந்த மாதிரி டைடல் லாக்கிங் அப்படிங்கிறது யூனிவர்சலி ரொம்ப காமனான விஷயம். நிறைய பிளானட்ஸ் அண்ட் மூன் சிஸ்டம்ஸ்ல பார்க்க முடியும். சில நேரங்கள்ல ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ்க்கு நடுவில் கூட பார்க்க முடியும். இதே மாதிரி பூமியும் நிலவுக்கு டைடல்லி லாக் ஆகுமான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூமியோட கிராவிட்டி நிலவை அதோட ஆர்பிட்ல வச்சிருக்கு. நிலவோட கிராவிட்டியும் பூமி மேல சின்னதா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிராவிடேஷனல் புல்லால தான் பூமியோட ஓஷன்ஸ்ல கூட சின்ன டைடல் பல்ஜஸை பார்க்க முடியும். அதனால அது பூமியோட ரொட்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டா 100 வருடங்களுக்கு 1.7 மில்லி செகண்ட்ஸ். இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா தான். அதனால இது நம்ம உணர முடியாது. ஆனா நம்ம நிலவு கூட டைடல்லி லாக் ஆகிறதுக்கு பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சூரியனே கூட இல்லாம போலாம். அதனால நம்மளோட ஒரே முகத்தை நிலவு பார்க்குற நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிலவும் பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூரமா விலகி போயிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர்ஸ். இத
நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கே போன அப்போலோ மிஷன்ஸில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியா அனுப்பின சந்திரயான் மிஷன்ஸ் மூலமாகவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் கூட இதை சொல்லியிருந்தோம். நிலவு இருக்கிறதுனால தான் பூமி தன்னோட 23.5 டிகிரி டில்ட்டை ரொம்ப காலத்துக்கு அப்படியே தக்க வச்சிருக்கு. இது இல்லாமல் போயிருந்தா பூமியில் வெவ்வேறு சீசன்ஸ் எல்லாமே போயிருக்கும். அதனால பூமியில் உயிர்கள் உருவாகிறதுக்கும் அது இவ்வளோ காலமாக நீடிச்சதுக்கும் நிலவு ஒரு பெரிய காரணம்னே சொல்லலாம். நிலவில் துரு பிடிக்குமா? சந்திரயான் 1 இந்த இடத்துல ஹீமடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் ஆக்சைடை கண்டுபிடிச்சிருக்கு. இது ஒரு விதமான துரு தான், அதுவும் துருவ பகுதிகளில். இங்கே தான் காற்றும் நீரும் இல்லையே, அப்புறம் எப்படி துரு பிடிக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பூமியோட மேக்னெட்டிக் டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடத்துக்கு ரெகுலராக ஆக்சிஜனை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுவும் முழு நிலவு நேரங்களில் மட்டும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலவுக்கு அட்மாஸ்பியர் இல்லை. பூமியோட அட்மாஸ்பியர்ல எப்படி பல லேயர்ஸ் இருக்கு, அதில் இருக்கிறதுலே கடைசி லேயரை நம்ம எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் ஒரு சின்ன ஏரியாவில். அந்த மாதிரி நிலவை சுற்றி இருக்கிற மொத்த இடத்துலையுமே அவ்வளோ கம்மியான பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்த தான் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். நிலவிலையும் சந்திரயான் 2 கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த கரோனல் மாஸ் எஜெக்ஷன்னு சொல்லக்கூடிய சூரியன்லேருந்து வரக்கூடிய துகள்கள் நிலவை வந்து சந்திக்கும் போது நிறைய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், மோஸ்ட்லி அதெல்லாம் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அயான்ஸ் தான், இது எல்லாத்தையுமே நிலவோட மேற்பரப்பில் அது செலுத்துது. இந்த இம்பேக்டால அங்கே நிறைய ஆட்டம்ஸ் நிலவோட மண்ணிலிருந்து டெம்பரரியாக அந்த எக்ஸோஸ்பியர் மேலே தெளிக்கப்படுது. இதை சந்திரயான் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது மூலமாக நம்ம ஸ்பேஸ் வெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட வெளிப்புறத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பூமியை பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஸ்டடீஸ்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் நிலவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சந்திரயான் 2 கண்டுபிடிச்ச பிக் டிஸ்கவரியில் நிலவோட எக்ஸோஸ்பியர் சடனாக ரொம்ப அடர்த்தியானதையும் இதிலிருந்து ப்ரெஷர் 10 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனதையும் இது உறுதிப்படுத்தியிருக்கு. நிலவுக்கு அடியில் ஜயண்ட் லாவா டியூப்ஸ் கூட இருக்குது. பூமிக்கு அடியில் இருக்க நெருப்பு குழம்பை நம்ம லாவான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முன்னொரு காலத்தில் நிலவுக்கு அடியில் இருந்த நெருப்பு குழம்பு ஓடின இடங்கள் தான் இப்போ இந்த மாதிரி டனல்ஸாக உருவாயிருக்கு. இது பெரிய பெரிய சிட்டிஸையே உள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய டனல்ஸாக இருக்குது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டனல்ஸை மூன் பேஸஸ் அமைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான இடமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. டெலஸ்கோப் வழியாக நிலவை பார்த்தாலே, ஏன் ஓரளவுக்கு சுமாரான ஒரு பைனாகுலரில் பார்த்தாலே அதோட மேற்பரப்பில் இருக்கிற கிரேட்டர்ஸையும் பள்ளங்களையும் தெளிவாக பார்க்க முடியும். நிலவை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுற விஷயத்த கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். யாரெல்லாம் நிலவை டெலஸ்கோப்லேயோ இல்லை பைனாகுலர்லேயோ பார்த்துருக்கீங்க, அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.